ஒரு கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சம்பாதிச்சு குடும்பத்த நடத்திட்டு இருக்காங்கல்ல, அவங்கள வந்து சீக்கிரமா அவங்கள வந்து ஒரு வேலைக்கு அனுப்புறதுன்றது மாரியான ஒரு விஷயம் வந்து நமக்கு ரொம்ப ஒரு ஹாப்பினஸ குடுக்கும். அஸ் டாக்டர்ஸ் சொல்றேன். நல்லது கண்டிப்பா. பண்ணா எப்பவுமே யாருக்குமே அது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு யங் லேடி ஒரு இந்த சர்ஜரி நான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில தான் பண்ணேன். ம். அ இந்த சர்ஜரி பண்றப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து 35 வயசோ என்னவோ தான். அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு வந்து ஒரு மலக்குடல்ல கேன்சர் வந்துருச்சு. மலக்குடல்ல வரக்கூடிய கேன்சர பொறுத்த அளவுக்கு, அது நம்ம ஆசன வாயிலிருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல, எவ்வளோ தூரத்தில உள் பக்கமா இருக்குன்றத பொறுத்து தான், ஒரு நோயாளி வந்து ஆப்பரேஷன் பண்ணி அந்த கட்டிய எடுத்ததுக்கப்புறம், டாய்லெட் போறது, மோஷன் போறதுன்றது வந்து நார்மலா போற மாரி போக முடியுமா? ஆசன வாய் வழியாவே. இல்லன்னா, அந்த மீதி இருக்கிற குடல் எடுத்து நம்ம வயிற்றோட மேல் பகுதியில இப்படி வச்சுருவோம். வச்சுட்டு வாழ்நாள் ஃபுல்லா அவங்க ஒரு பை மாட்டிட்டு கோலாஸ்டமி பேக்குன்னு சொல்லுவாங்க அத. ஸோ, ஓகே. அந்த மாரி ஒரு பேக் வச்சுட்டு, அதில மோஷன் போற மாரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். இது வந்து அந்த ஆசன வாயிலிருந்து மலக்குடல்ல எவ்வளோ தூரத்தில அந்த கேன்சர் இருக்குன்றத பொறுத்து. ஒரு 5 சென்டிமீட்டர்லாம் தள்ளி உள்ள இருந்துச்சுன்னா, நம்ம அ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நார்மலா போற மாரியே அவங்களுக்கு பாதைய ஏற்படுத்தி குடுக்க முடியும். கட்டிய கட் பண்ணி எடுத்துட்டு குடல இணைச்சிற முடியும். பட் ஆசன வாயிலிருந்து அதுக்கு அந்த 5 சென்டிமீட்டருக்கு கம்மியான ஒரு தொலைவுல இருந்தா, நம்ம வந்து கேன்சருக்கு கொஞ்சம் கிளியரன்ஸ் குடுக்க வேண்டியிருக்கும். எந்த கேன்சரா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு கிளியரன்ஸ் குடுக்க வேண்டியிருக்கும். கட்டிய மட்டும் நம்ம எடுத்துட்டு வர முடியாது. கட்டிய சுத்தி கொஞ்சம் கிளியரன்ஸ் குடுத்தா தான், கட்டி அடுத்தாக்குல வர்றதோ, இல்ல பரவாம இருக்கிறதோ இருக்குன்றனால, நம்ம எல்லா கேன்சருக்கும் அந்த மாரி ஒரு கிளியரன்ஸ் குடுக்குறோம்.